வணக்கம். இன்னைக்கு நாம உலகத்தையே புரட்டி போட்ட சில முக்கியமான கருத்துக்களை பத்தி பார்க்க போறோம். என்றென்றும் மார்க்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை அடிப்படையா வச்சு கார்ல் மார்க்ஸோட சிந்தனைகள் உண்மையிலே என்ன சொல்லுது, அதோட ஆணிவேர் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. பாருங்க, மார்க்ஸ புரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் சரியான தொடக்க புள்ளி. அவர் சும்மா உலகத்தை பத்தி பேசிட்டு போற ஒரு தத்துவஞானி கிடையாது. அவருக்கு உலகத்தை விளக்குறது மட்டும் போதாது, அதை மாத்தி அமைக்கணும். இதுதான் அவரோட மொத்த சிந்தனையோடைய மைய புள்ளி. இது வெறும் தியரி இல்ல, செயலுக்கான ஒரு நேரடி அழைப்பு. சரி, மார்க்ஸோட சிந்தனைகளை புரிஞ்சிக்க முதல்ல நாம அவர் எந்த சிஸ்டத்தை ரொம்ப கடுமையா விமர்சிச்சாரோ அந்த முதலாளித்துவ இயந்திரம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். இதுதான் முதல் படி. மூலதனம், அதாவது கேபிட்டல் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசுக்கு வர்றது என்ன? பணம், பெரிய பெரிய தொழிற்சாலைகள், மிஷின்கள், இதெல்லாம் தானே. ஆனா மார்க்ஸ் இதை அப்படி பார்க்கல. அவரை பொறுத்த வரைக்கும் மூலதனம்ங்கிறது வெறும் பொருள் கிடையாது. அது மனிதர்களுக்கு இடையில இருக்கிற ஒரு சமூக உறவு, ஒரு அதிகார உறவு. இந்த உறவு மேலதான் முதலாளித்துவ சிஸ்டமே கட்டப்பட்டிருக்கு. அடேங்கப்பா, எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான உருவகம் பாருங்க. மார்க்ஸ் மூலதனத்தை ஒரு இரத்த காட்டேரிக்கு ஒப்பிடுறாரு. இங்க செத்த உழைப்பு அப்படிங்கிறது என்னன்னா மிஷின்கள், தொழிற்சாலைகள் மாதிரி விஷயங்கள். உயிருள்ள உழைப்புங்கிறது தொழிலாளி. இந்த செத்த உழைப்பு உயிருள்ள உழைப்ப உறிஞ்சு குடிச்சுதான் உயிர் வாழுதுன்னு சொல்றாரு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா தொழிலாளிகளோட உழைப்ப சுரண்டும் போதுதான் மூலதனம் வளருது. சரி, அப்போ லாபம் மட்டும் எப்படி வருது, எங்க இருந்து வருது? இதுக்கு மார்க்ஸ் சொல்ற பதில் உபரி மதிப்புல இருந்துதான். வாங்க இத ஒரு சின்ன உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். ஒரு தொழிலாளி ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. முதல் 4 மணி நேரத்திலேயே அவர் தனக்கு கொடுக்கப்படுற சம்பளத்துக்கான மதிப்பை உற்பத்தி செஞ்சிடுறாரு. அப்ப மீதி 4 மணி நேரம் அதுக்கு அவருக்கு சம்பளம் கொடுக்கப்படுறதில்ல. அந்த சம்பளம் இல்லாத உழைப்பிலிருந்து உருவாகிற மதிப்பு இருக்குல்ல, அதுதான் உபரி மதிப்பு. அதுதான் நேரா முதலாளியோட லாபமா மாறுது. சரி, இந்த பொருளாதார இயந்திரம் எப்படிதான் வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். ஆனா இந்த இயந்திரத்துக்குள்ள சிக்கியிருக்கிற ஒரு தனி மனிதனோட நிலைமை என்ன? குறிப்பா ஒரு தொழிலாளியோட அனுபவம் எப்படி இருக்கும், அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இதுதான் மார்க்ஸ் சுட்டி காட்டுற ஒரு முக்கியமான முரண்பாடு. எவ்வளோ விசித்திரமா இருக்கு பாருங்க. ஒரு தொழிலாளி எவ்வளோ அதிகமா செல்வத்தை உருவாக்குறானோ அந்த அளவுக்கு அவன் இன்னும் ஏழையாகிறான். அவன் உருவாக்குன பொருட்களே அவனுக்கு எதிரா திரும்பி அவனே கட்டுப்படுத்துற ஒரு சக்தியா மாறிடுது. இது எப்படி நடக்குது? இது ஒரு தராசு மாதிரி தான். ஒரு தட்டுல செல்வம் மலம் மாதிரி குவிஞ்சுக்கிட்டே போகுது. ஆனா அதே நேரத்துல இன்னொரு தட்டுல அந்த செல்வத்தை உருவாக்குறவங்களோட வாழ்க்கையில துன்பமும் வறுமையும் குவியுது. மார்க்ஸ பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் தனித்தனி விஷயம் இல்ல, ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள். இந்த நிலைமைக்கு தான் மார்க்ஸ் ஒரு பேர் வைக்கிறாரே, அந்நியமாதல், ஆலியனேஷன். இதுல என்ன நடக்குதுன்னா, தொழிலாளி முதல்ல தான் உருவாக்குற பொருளிலிருந்து அந்நியமாகறான். அப்புறம் தன்னோட உழைப்பிலிருந்தே அந்நியமாகறான். கடைசியா தன்னோட சக மனிதர்கள் கிட்ட இருந்தும் ஏன் தனக்கு தானே கூட அந்நியமாகி போறான். அவனோட வேலைங்கிறது அவனோட திறமையையும் படைப்பாற்றலையும் காட்டுற ஒரு விஷயமா இல்லாம வெறும் உயிர் வாழறதுக்கான ஒரு பாரமா மாறிடுது. சரி, ஒரு தனிப்பட்ட தொழிலாளியோட நிலைமைய பார்த்தோம். இப்ப நம்ம பார்வையை இன்னும் கொஞ்சம் வெளுசாக்கலாம். மார்க்ஸ் இந்த மோதல வெறும் ஒரு தனிப்பட்ட பிரச்சனையா பார்க்கல, மனித வரலாற்றையே இயக்குற ஒரு பெரிய சக்தியா பார்த்தாரு. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மார்க்ஸ பொறுத்த வரைக்கும் வரலாறுனா என்ன? அது ராஜாக்களோட கதையோ பெரிய பெரிய போர்களோட கதையோ கிடையாது. வரலாறுங்கிறது ரொம்ப சிம்பிளா அடக்குறவனுக்கும் அடக்கப்படுறவனுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு முடிவே இல்லாத போராட்டத்தோட கதை தான். இதுதான் அவரோட வரலாற்று பார்வையை திறந்து பார்க்கறதுக்கான சாவி. இந்த ஒப்பீடு ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப அழகா விளக்குது. அதாவது டெக்னாலஜி தான் ஒரு சமூகத்தை உருவாக்குது. கையால சுத்துற மாவு மில் இருந்தப்போ நிலப்பிரபுத்துவ சமூகம் உருவாச்சு. எப்போ நீராவி இன்ஜின் வந்துச்சோ அப்போ முதலாளித்துவ சமூகம் உருவாச்சு. நாம எந்த கருவிகளை வச்சு உற்பத்தி செய்யறோமோ அதுதான் நம்ம சமூக உறவுகளையும் அதிகாரத்தையும் தீர்மானிக்குது. அப்ப சரி, சட்டம், மதம், நம்ம கலாச்சாரம் இதெல்லாம் எங்கிருந்து வருது? மார்க்ஸோட பார்வையில இது எல்லாமே அந்தந்த காலத்துல ஆதிக்கம் செலுத்துற வர்க்கத்தோட கருவிகள் தான். ஒரு காலத்துல எந்த ஐடியாஸ் எல்லாம் ரொம்ப பெருசா பேசப்படுதோ அது உண்மையில அந்த காலத்துல அதிகாரத்துல இருக்கிற வர்க்கத்தோட ஐடியாஸா தான் இருக்கும். ஓகே, இதுவரைக்கும் பிரச்சனைகளை பத்தி நிறைய பேசிட்டோம். இப்போ இதுக்கு மார்க்ஸ் சொன்ன தீர்வு என்ன, அதை பத்தி பார்க்கலாம். அதுதான் இந்த சமூகத்தை அடியோட மாத்துறதுக்கான ஒரு அழைப்பு. இது வெறும் ஒரு முழக்கம் மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு தர்க்கம் இருக்கு. தொழிலாளி வர்க்கம் அவங்க எதை இழக்க போறாங்க? அவங்க கால்ல மாட்டிருக்கிற அடிமை சங்கிலிகளை தவிர வேற எதையும் இழக்கிறதுக்கு இல்ல. ஆனா ஜெயிக்கிறதுக்கு ஒரு முழு உலகமே காத்துக்கிட்டு இருக்கு. இதுதான் அந்த புரட்சிகர உணர்வோட உச்சகட்டம். சரி, இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வரது? இதுக்கும் மார்க்ஸ் ஒரு தெளிவான திட்டத்தை முன்வைக்கிறாரு. முதல் படி தொழிலாளர்களை ஒரு வர்க்கமா ஒன்று சேர்க்கணும். 2வது படி முதலாளி வர்க்கத்தோட ஆதிக்கத்தை தூக்கி எறியணும்.
கடைசி மற்றும் 3வது படி அரசியல் அதிகாரத்தை தொழிலாளி வர்க்கம் கைப்பற்றணும். இங்க ஒரு பெரிய முரண்நகை இருக்கு, கவனிச்சிங்களா? முதலாளித்துவம் தன்னோட லாபத்துக்காக லட்சக்கணக்கான தொழிலாளர்களை ஒரே இடத்துல, அதாவது தொழிற்சாலைகள்ல ஒண்ணா கொண்டு வருது. ஆனா அப்படி செய்யறது மூலமா அது தனக்கு எதிரான, தன்னை அழிக்க போற ஒரு சக்தியை, அதாவது ஒன்றுபட்ட தொழிலாளி வர்க்கத்தை அதுவே உருவாக்குது. மார்க்ஸ் சொல்ற மாதிரி முதலாளித்துவம் தனக்கு சவக்குழி தோன்றவங்கள அதுவே உற்பத்தி பண்ணுது. கடைசியா இந்த முதலாளித்துவ அமைப்புக்கு பதிலா ஒரு புதிய உலகம் எப்படி இருக்கும் அத பத்தின மார்க்ஸோட பார்வை என்னன்னு பார்க்கலாம். கம்யூனிசத்தோட தத்துவத்தை ஒரே வரியில சுருக்க முடியும்னா அது இதுதான்: தனி சொத்துரிமையை ஒழிப்பது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். தனிச்சொத்துனா உங்க வீடு, உங்க கார், உங்க துணிமணி இல்ல. மார்க்ஸ் சொன்னது உற்பத்தி சாதனங்களான தொழிற்சாலைகள், நிலங்கள், இதையெல்லாம் தனிநபர்கள் சொந்தமா வச்சுக்கிட்டு மத்தவங்களோட உழைப்ப சுரண்டதை தான் ஒழிக்கணும்னு சொன்னாரு. அப்படியான ஒரு சமூகத்துல பொருட்கள்லாம் எப்படி பகிர்ந்து கொடுக்கப்படும்? அதுக்கு தான் இந்த பிரபலமான வாக்கியம்: ஒவ்வொருவரிடமிருந்தும் அவரவர் திறமைக்கு ஏற்ப, ஒவ்வொருவருக்கும் அவரவர் தேவைக்கு ஏற்ப. இதுதான் அந்த புது சமூகத்தை வழிநடத்துற கொள்கை. யார் எவ்வளோ வேலை செய்யணும், யாருக்கு எவ்வளோ கிடைக்கணும் அப்படிங்கறத பத்தின ஒரு முற்றிலும் மாறுபட்ட பார்வை இது. அப்போ இதோட இறுதி இலக்கு என்ன? ரொம்ப சிம்பிள். வர்க்கப் போராட்டமே இல்லாத, சுரண்டலே இல்லாத ஒரு சமூகம். அந்த சமூகத்துல ஒரு தனிப்பட்ட மனுஷனோட சுதந்திரமான வளர்ச்சி மத்த எல்லாரோட சுதந்திரமான வளர்ச்சிக்கும் ஒரு நிபந்தனையா இருக்கும். அதாவது எல்லாரும் சேர்ந்து வளர்ற ஒரு சமூகம். சரி, இப்போ நாம மார்க்ஸோட முக்கியமான சில கருத்துக்களை பார்த்தோம். இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். கிட்டத்தட்ட 200 வருஷமாகிடுச்சு. மார்க்ஸோட இந்த சிந்தனைகள் எல்லாம் வெறும் பழங்கதையா, ஒரு கடந்த காலத்தோட எதிரொலியா, இல்ல இன்னிக்கும் நம்ம உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வழிகாட்டியா இருக்குதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.